ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் சூடா கருவாடு எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து வெந்நீரை வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கருவாடுக்குள்ளே நம்ம வந்து ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எதுக்குன்னா இதில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால தான். 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்க விடுங்க. அதுக்குள்ளே பால் கருவாடு வந்து அரை மணி நேரம் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் அலசிக்கோங்க. உப்பு வந்து அப்போயுமே போகாது. இப்போ வந்து கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு வந்து போட்டாச்சு. அது கூட வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம எல்லா பக்கம் வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம உப்பு போட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா இதுலேயே வந்து நிறைய உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம உப்பு போட தேவையில்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பால் கருவாடு ரெடி. இதை சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக பால்